உலகத்துல ஒரு தலை சிறந்த மாநிலத்தை பற்றிய தகவலை சொல்றேன் கேளுங்க. இங்கு 9 ஏர்போர்ட் உள்ளது. அதில் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சுமார் 36,000க்கும் அதிகமான பெரிய கம்பெனிகள் உள்ளன. உலகில் முதல் தோன்றிய மாநகரம் இங்குதான் உள்ளது. உலகில் தங்கம் அதிகமாக விற்பனையாகும் மாநிலம் இதுவே. உலகில் உள்ள மிகப்பெரிய கம்பெனிகள் பலவற்றின் சிஇஓ இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்தான். இந்த மாநிலம் எந்த மாநிலத்தையும் சார்ந்து இல்லை. ஆனால் இந்த தேசமே இந்த மாநிலத்தை சார்ந்து உள்ளது. முதல் முறையாக கடல் வழி வணிகம் துவங்கியது இந்த மாநிலம். இமெயில் கண்டுபிடித்தது இந்த மாநிலம்தான். விவசாயம் முதல் வான்வெளி வரை பல அறிஞர்கள் தோன்றியது இந்த மாநிலத்தில்தான். உலக வரைபடம் வரைந்து காட்டியது இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்தான். உலகில் முதல் ஹைட்ரஜன் அணு ஆயுதம் இந்த மாநிலத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகில் அதிகமாக இயற்கை வழியில் மின் உற்பத்தி செய்யும் மாநிலம் இதுவே. உலகில் முதன் முறையாக தாய்மொழியை உருவாக்கியது இந்த மாநிலமே. உலகில் முதல் முறையாக மொழியை தனது பெயராக கொண்ட ஒரே மாநிலம் இதுதான். இப்போ என்ன மாநிலம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே? ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு தான். தமிழர் என்று சொல்வோம், தலை நிமிர்ந்து நிற்போம். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாட்டுல பிறந்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நம்மள ஆள்றவங்களுக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது அப்படின்னு வேதத்துல போட்டிருக்குது. Download Moj.